Hi friends, welcome to Shobana's Needle Studio. ப்ரோச்சஸ் கிளாஸில் நம்பர் 4 வந்து நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரோச்சஸ் கம்பி எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ ஒரு 6 பெட்டல்ஸுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது வந்து ஸ்டாக்கிங் கிளாத் வந்து எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸ்டாக்கிங் கிளாத் வந்து நம்ம எந்த அளவுக்கு இழுவை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அது நல்லா இழுத்து வரும். ஸோ இப்போ அந்த கம்பியை வந்து நம்ம அதுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை டைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு ஸ்விங் த்ரெட்டை வச்சு நம்ம வந்து நாட் போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சுற்றிட்டு நம்ம பூ கட்டுவோம் இல்லையா, அதே மாதிரியே நீங்கள் நாட் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நீங்கள் நாட் போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு அந்த கிளாத்து வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி பண்ணிவிட்டு எக்ஸஸாக உள்ள கம்பி, எக்ஸஸாக உள்ள கிளாத்து இதை ஃபுல்லுத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ கட் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்தது இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடியதை நம்ம வந்து கொஞ்சம் நீட்டாக வைக்கிறோம். அதாவது லீவ் ஷேப்புக்கு நம்ம வந்து மாற்றுறோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே 2 சைடுமே கையை வச்சு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அது வந்து வளைஞ்சு கொடுக்கும். ஓகேவா? ஸோ ஒரு குறிப்பிட்ட சைஸுக்கு மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளவரை வந்து நம்ம எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரே கலரில் இல்லாமல் நான் வந்து டபுள் கலரில் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? அதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணலாம். இல்லை வேறு டிசைன் ட்ரை பண்ணுறது உங்களுடைய க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரை பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். நார்மல் நீடில் ஸ்விங் த்ரெட்டு தான் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ சைடுலேயும் நம்ம ஸ்டிச் பண்ணணும், கீழவும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து எடுத்து வராமல் இருக்கும். ஓகேவா? ஸோ 2 சைடுமே நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து ஸ்ட்ராங்காக போட்டுக்கணும். நீங்கள் ஒரு 2-3 ஸ்டிச்சாவது போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து த்ரெட்டு கட் ஆகி நம்ம பண்ண ஒர்க்கு வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ ப்ரோச்சஸ் கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ப்ரோச்சஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஆரி கிளாஸ் வந்து ஃப்ரீயாகவே நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஸோ ஆரி கிளாஸுக்கு நம்ம வந்து சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரியே பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எதனா டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எந்த மாதிரி பண்ணுறேன், என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நடுவில் வந்து எந்த மாதிரி டிசைன் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துர்லாம். நான் என்ன பண்ணுறேனோ அதை தான் நீங்களும் பண்ணணும்னு நான் சொல்லலை. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நடுவில் ஒரு ஸ்டோன் ஒர்க்கோ எது வேணாலும் கொடுக்கலாம். நான் நடுவில் வந்து ஒரு மணி ஒர்க் மாதிரி நான் கொடுத்துருக்குறேன். அது எப்படி இருக்குங்கிறத நான் லாஸ்ட்டாக காட்டுறேன். ஸோ அது ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு நடுவில் வந்து இந்த மாதிரி தான் நான் வந்து மணி ஒர்க்கு வந்து கொடுத்துருக்குறேன். ஓகேவா? நீங்கள் இதில் வந்து ஸ்டோன் ஒர்க்கோ கிளிப் ஸ்டோனோ எது வேணாலும் உங்களுடைய க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் எதனா டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.